என்னை அப்பா அஞ்சேல் என்பவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன். பின்னை ஒப்பாய் விட்டிடுதி கண்டாய் ஓமைக்கின் மெய்யே உன்னை ஒப்பாய் மன்ன உத்தரகோச மங்கைக்கரசே அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளே. இறைவன் நான் இந்த அருள் அனுபவம் பெற்றும் அந்த அருள் அனுபவத்தில் கலந்து கரைந்து விடாமல் நான் மீண்டும் இங்கே தேங்கி விட்டதை நினைச்சு வருந்தி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இவ்வளவு கருணை பண்ணியும் நான் புலன் வழி சோர்ந்து பொறி வழி சோர்ந்து மீண்டும் இவ்வுடற்கூட்டுக்குள் தங்கி விட்டேனே. எனக்கு யாருமே துணை இல்லப்பா. எய்த்தேன், எனக்கு தளர்ந்து போச்சு. இனிமேல் என்னை தாங்கிக் கொள்வார் யாரும் இல்லை. நான் தனிமரமாக நிற்கிறேன். தனியேன் என்னை தாங்கிக் கொள்வார் யாரும் இல்லை. நான் எய்த்து அலைகின்றேன். எனக்கு வேற கதியே கிடையாது உன்னை விட்டா. அதனால நீ என்ன செய்யணும்? என்னை அப்பா அஞ்சேல் என்று வாடா கண்ணா. எதுக்கு மலையில இது வீட்டுல இது இல்லாட்டி இன்னும் அடுத்த பயிற்சி, அது இல்லாட்டி அதுக்கு அடுத்த பயிற்சி. நமக்கு தான் நம்ம அப்பா சொத்து, வேற யாருக்கு போய் சேர்ந்துட போகுது? லாபமோ நஷ்டமோ ஏதோ நம்ம இந்த உடற்கூற்று எடுத்த பிறகு, இந்த உடல் கூடு வந்த பிறகு நாம் இதுல மிக பவித்திரமான ஒரு அருளாளர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அத்திரி மகரிஷி ஆசிரமம் போயிருக்கீங்க நீங்க. கடனாநதிக்கு மேல நம்ம 3 அன்னதானம் அங்கே போய் பண்ணியிருக்கோம். திருவாசக முற்றுதல் பண்ணி 3 அன்னதானம் அங்கே போய் பண்ணியிருக்கோம் அத்திரி மகரிஷி ஆசிரமத்துக்கு. உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், அதில் கலந்து கொண்ட குழந்தைங்க இருக்குங்கன்னு நினைக்கிறேன். அந்த அத்திரி மகரிஷிக்கு அபாலான்னு ஒரு குழந்தை, அவள் பிறக்கும் போதே தோல் நோயோடு பிறந்தான். இந்த குழந்தை பிறக்கும் போதே தோல் நோயோடு பிறந்தான். கொஞ்சம் வயது திருமண பருவத்தை அடைந்த போது அவரை தேடி அத்திரி மகரிஷியுடைய ஞானத்தை தேடி இன்னொரு முனிவர் வரார். அந்த முனிவர் அத்திரி மகரிஷியை பார்த்து வணங்கிட்டு, அவர் கொடுத்த ஞானத்திற்கும் அவர் கொடுத்த பக்குவத்திற்கும் ஈடாக நாம் ஏதேனும் கொடுக்க வேண்டும் நினைக்கிறாரு. அத்திரி மகரிஷியோட குழந்தைய பார்க்குறாரு. இந்த குழந்தைய நாம் கல்யாணம் பண்ணிக்குவோம், இந்த மகானுடைய குழந்தை நமக்கு கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை துணையாக இருந்தால் நாம் இந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி ஆச்சு, அவங்க அப்பாவுக்கு ஒரு நன்றி கடனை தீர்த்த மாதிரி ஆச்சு, அதனால நம்ம அந்த வாழ்க்கையை கொடுக்கலாம்னு அவர் நினைக்கிறார். நினைச்ச உடனே அதை அத்திரி மகரிஷிட்ட சொல்றார், நான் வேணா அபாலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அபாலா விரும்புனா நீ கல்யாணம் பண்ணிக்க. எப்படி எவ்வளவு சுதந்திரம் பாருங்க நம்ம நாட்டுல. அபாலா விரும்புனா நீ கல்யாணம் பண்ணிக்க. உடனே இவர்கிட்ட கேட்டார், நீங்க விரும்புனீங்கன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நிர்பந்தம் கிடையாது. எங்க அப்பாவுக்கு ஒரு கடன் பட்டேங்கிறதுக்காக வேண்டி ஒரு கட்டி சிசேக்கு என்னை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நான் உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டேன்னு பின்னால சொல்லக்கூடாது. நான் உனக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கல, உங்க அப்பாட்ட நன்றி கடன் பட்டேங்கிறதுக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. இவ்வளவு தெளிந்த சிந்தனை இருந்தது பாருங்க. இப்ப நம்ம எல்லாரும் டீனேஜ் ப்ராப்ளம்ன்றோம், என்னென்னமோ சொல்றோம். எவ்வளவு தெளிந்த ஒரு கல்யாணத்துக்கு நிற்கிற பொண்ணு தனக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறா. இது மாதிரி ஒரு மகரிஷியை தேடி ஒரு சீடன் வந்தால் அந்த காலத்தில் அந்த சீடனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறது இயல்பு. அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு, அப்பா கட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறா. பொண்ணு என்ன சொல்கிறா பாருங்க. அந்த மகரிஷி சொன்னார், நீங்கள் நான் கட்டி சேர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. உள்ளதை உள்ளபடி சொல்கிறார், உன் மீது இரக்கம் கொண்டு பரிதாபம் கொண்டு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்தேன். ஆனால் நோயுற்ற ஒரு பொண்ணை கலந்து வாழ்றது ஒருவனுக்கு ஜென்மாந்திரத்தில் ஏற்பட்ட சாபக்கேடு ஒன்று. இரண்டாவது, ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் ஒரு இல்லறம் நடத்தினேன், ஆனால் அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள், அவங்களுக்கு தீராத ஒரு வினைக்கட்டுக்குள் அவங்க பிறப்பாங்க. ஆக 2 கட்டாயம் எனக்கு இருக்கு. என்னுடைய ஜெனரேஷன், அதாவது என்னுடைய வாரிசு ஒரு கட்டுக்குள் வந்துடும். இப்போ ஒரு நோயாளியுடைய குழந்தை நோய் வினைக்கட்டுக்குள் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. இப்போ சொல்றான் இது ஜெனிட்டிக் அப்படிங்கிறான். எவ்வளவு தெளிந்த சிந்தனையோட அவர் அந்த மகரிஷியோட சீடன் சொல்றார் பாருங்க. பாரம்பரிய தொற்றுங்கக்கூடிய ஒன்று எனக்கு பிறக்கிற குழந்தைக்கு வரும், உன் மூலமாக பிறந்தான். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் என் குழந்தை நானே குருநாதருக்கு கட்டுப்பட்டு ஒரு நிர்பந்தத்தின் பேரில் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னா அது வினைக்கட்டு காலம். இப்போ பாரம்பரிய தொற்று வினைக்கட்டு இரண்டும் சேர்ந்து அந்த குழந்தைய பாதிக்கும். நான் இப்போ எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும், நான் குருநாதர்கிட்ட போய் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் பார்ப்பாங்க. குருநாதர் 3 காலமும் உணர்ந்தவர்.
அவருக்கு தெரியாதா சீடன் எதுக்கு வந்திருக்கிறான்னு. உடனே குருநாதர் சொன்னார், என்னப்பா உன்னுடைய மனதில் உண்டான சந்தேகம் என்ன, சஞ்சலம் என்ன, அதை சொல்லு. நான் தங்கள் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். நல்ல மாதிரி சிந்திச்சுட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. எந்த சாபமோ நான் கொடுத்த ஞானத்திற்கு பிரதிபகாரமாக நான் உன்னிடமிருந்து எதையோ எதிர்பார்த்தவன் அல்ல. எப்படி ஒரு குருநாதர் இருக்கிறாங்க பாருங்க. ஒரு ஒரு பயிற்சியை நாம் சொல்லி கொடுத்து விட்டு அந்த பயிற்சிக்கு விட அந்த பயிற்சியை நாம் அனுபவபூர்வமாக ஏற்றுக்கொண்டோமா, நாம் அதை அனுபவித்தோமான்னு தெரியாம புத்தக வாயிலாகவோ, அதாவது பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம்னு சொல்லுவாங்க. இது புத்தக படிப்பினால கத்த கல்வியா அல்லது நானே அனுபவித்த ஞானமா அப்படிங்கிறது தெரியாமல் ஒருவன் கற்றுக் கொடுத்து அதை சந்தைப்படுத்துகின்றான். ஒரு வியாபாரம் நடக்கிறது ஆன்மீகத்தில். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் நெறிமுறையும் நீங்கள் பாருங்க. அவர் சொன்னார், இதை வந்து நான் உனக்கு கற்றுக் கொடுத்த ஞானம் வந்து சந்தைப்படுத்தக்கூடிய பொருள் அல்ல. அது தகுதி வாய்ந்த சீடன் ஒருவனுக்கு கற்பிக்கப்பட்ட மெய்ஞான உணர்வு. அது அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு நீ உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தோணுதோ, ஒன்னால் காமத்தை கடக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ காமம் கடந்த வாழ்க்கைக்கு உன்னை தயாரித்துக்கொள். காமம் எனக்கு எப்போதாவது தலை தூக்கும், அது சபலப்படுத்தும், என்னை அது நெறிப்படுத்தாதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ இந்த பொண்ணுன்னு இல்லை, எந்த பொண்ணையாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கொண்டு நீ நிம்மதியாக வாழ் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். இவர் இங்கிருந்து போய் ரொம்ப தொலைதூரத்தில் ஒரு இடத்துல போய் இவர் தவம் பண்ணி, அப்புறம் அந்த தவத்தின் வாயிலாக அவர் பேரண்ட நாயகனை அடைஞ்சிட்டார். இந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட போய் என்னுடைய கர்ம வினைக்கு காரணமான கட்டு என்னன்னு தெரிஞ்சு நானும் தவ வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு உடனே அவருக்கு அதுக்கு அவர் அனுமதி கொடுத்துட்டார். அந்த பொண்ணு ஒரு இடத்துல போய் தவம் பண்ணி சோம கொடின்னு ஒரு கொடி உண்டு, அந்த கொடியிலிருந்து பிழிஞ்சு எடுக்கக்கூடிய ரசத்தை யாகம் பண்ணி அந்த யாகத்துக்கு ஆகுதியாக இந்த சோமக்கொடியோட ரசத்தை விட்டோன்னா அதன் மூலமாக இந்த பொண்ணுக்கு பிறவியிலே இருக்கக்கூடிய தோல் நோயை நிவாரணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு ஒரு ஞானம் வந்து அந்த ஞானத்தின் மூலமாக ஒரு யாகம் அமைத்து அந்த யாகத்துல சோமக்கொடியவே ஆகுதியா போட்டு தன்னுடைய பிறவியை வேறெடுப்பதற்கான சாதனத்தை பண்ணுகின்றது. அந்த யாகத்தை ஏற்றுக்கொண்ட இந்திரன் இருக்க இலை இருக்கு பாருங்க, அதுல தயிர் சாதம் சாப்பிட்டா இன்னைக்கும் தோல் நோய் குணமாகும். இருக்க இலைய ஒரு பிளேட்ல பறச்சிட்டு அது குப்புற பறக்கணும். அடியில் இந்த வேர்பகுதி அந்த மாதிரி பூஞ்சை மாதிரி கொஞ்சம் வெள்ளையா படர்ந்திருக்கும், மேல் பகுதி வந்து தட்டையா இருக்கும். அந்த பகுதிக்குள்ள தயிர் சாதத்தை பிசைஞ்சு வச்சு அதுக்கு சூரிய நமஸ்காரம்னு சில மந்திரங்கள் இருக்கு, அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணி அது முறையான இருக்கு. தோல் சம்பந்தமான எல்லா நோய்க்கும் அது மருந்து. அந்த மந்திரங்களை சொல்லி இந்த உணவை உண்டா உன்னுடைய தோல் நோய் குணமாகும்னு சொல்லி சூரியன் அந்த இந்திரன் சொல்ல இந்த பொண்ணு அதே மாதிரி அந்த இயற்கை இலையை பரப்பி தயிர் சாதத்தை வச்சு அதை சாப்பிட்டு தன்னுடைய தோல் நோயை குணப்படுத்தி கொண்டதாகவும் அதற்கு பிறகு பேரண்ட நாயகனை அடைந்ததாகவும் ஒரு வரலாறு அத்திரி மகரிஷியினுடைய வாழ்க்கையில இது ஒரு வரலாறுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய வினைப்பயனை போக்குவதற்கு நாம் வந்து சொந்த தகப்பனாக இருந்தாலும் சொந்த குழந்தையாக இருந்தாலும் எவ்வளவு சுதந்திரம் கொடுத்து நீங்கள் இது அடைவதற்கு நான் கொடுத்த ஞானத்திற்கு இது ஈடல்ல. என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நீ என் பிள்ளைய வாழ்நாள் முழுதும் வைத்து சுமப்பதற்கு இது ஈடல்லன்னு சொல்லி நினைக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு தெரிஞ்ச சிந்தனை இருப்பாங்க. அப்படி பாரம்பரியமாக வந்த முன்னோர்கள் எழுதி வச்ச நூல்களுடைய சாரம் நம்மகிட்ட இருக்கு. அதை நாம் தெரிந்து கொண்டோமானால் நாம் வந்து இந்த ஞானத்தை நம்ம சுலபமா பெற்றலாம். என்னை அப்பா அஞ்சேல் என்பவர் இன்றி எனக்கு யாரும் என் குழந்தை இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இல்லை, நின்று எய்த்து அலைந்த இந்த குழந்தை வந்து அவங்க அப்பா கூட கைவிட்டாரு. ஒருத்தன் மரணா வந்து வலிய குட்டி வந்து கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு சலனம் வரல பாருங்க. ஒருத்தன் வந்து கேட்டான்னா நான் நோயாளி இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த எய்ப்பு வரக்கூடாது. நமக்கு எந்த நேரத்திலும் நமக்கு வந்து சலிப்புங்கிறது வரக்கூடாது, எனக்கு தளர்ச்சிங்கிறது வரக்கூடாது.
என்னுடைய தலைவனை அடைவதற்கான முயற்சியில் நான் ஒருபோதும் தளர மாட்டேன் அப்படிங்கக்கூடியது இல்லாமல் இருந்தால் நாம் கட்டாயம் அனைவரும் அடைவோம். இதில் அம்மா சொல்கிறாங்க நமக்கு எப்படி கிடைக்கும் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா எய்த்து அலைந்துருவோம், சலிப்பு வந்துடும். நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் திருமணமாகி குழந்தை பெற்று அதோடு தான் பேரண்ட நாயகனை ஒன்றி இருக்கிறார்கள். அதனால அதுக்கு இதுக்கு சம்மந்தப்படுத்திட்டு நாம் எய்த்து நோயுற்ற போது எய்க்கக்கூடாது, தளர்வுற்ற போது தளர்ச்சி வரக்கூடாது, நமக்கு வறுமையுற்ற போது தளரக்கூடாது. ஏதோ கடந்த கால பிறவி, அது வினைப்பெயர். கடந்த கால கட்டுக்களை அறுப்பதற்கு இந்த உடலையும் இந்த உயிரையும் இறைவன் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்துருக்குறான். இதில் எய்ப்பே நமக்கு வரக்கூடாது. ஏதோ ஒரு தளர்ச்சி வந்தது, இது உடல் சார்ந்தது, இது உயிர் சார்ந்தது, இது போன கர்ம வினையினுடைய சார்ந்ததுன்னு சொல்லி தளர்ச்சி விட்டோன்னா நாம் பேரண்ட நாயகனை அடைய முடியாது. அதனால நம்ம அந்த சூழ்நிலைக்கு நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால என்னை அப்பா அஞ்சேல் என்பவரின்றி நின்று எய்த்து அலைந்தேன், மின்னை ஒப்பாய் நீ ஒளி பொருந்தியவன், மின்னை ஒப்பாய். மின்னாற்றல் மாதிரி மின்னல் வெடிக்கும் போது எவ்வளவு ஒளியை இதை பாய்ச்சோம். நம்ம திடீர்னு பார்ப்போம் மின்னலாக பாய்ந்தது அப்படின்னு கேட்போம். அவ்வளவு ஒளி பொருந்தியவன். ஆனால் மின்னல் எப்படி தோன்றி மறையக்கூடியதோ அது மாதிரி தன்னுடைய அருள் அனுபவத்தை நமக்கு தோன்றி மறையக்கூடிய அளவிற்கு காமிச்சிட்டு மறைஞ்சிட்டான். மறைந்தானாலும் என்னை விட்டுடுதி கண்டாய், என்னை நீ விட்டுறாதப்பா, நீ தோன்றி மறைஞ்சிட்ட என்கிட்ட இருந்து, நீ தோன்றி மறைஞ்சங்கிறது தெரிஞ்சிச்சு. உன்னுடைய அருள் அனுபவத்தை நான் உண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். ஆனால் என்னை விட்டுறாத. அதுலேருந்து ஏதோ ஒரு மாயை என்னை இழுத்துட்டு வந்துருச்சு, அதுக்காக வேண்டி என்னை விட்டுறாதப்பா அப்படின்னு கேட்குறேன். என்னை அப்பா அஞ்சல் என்பவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன், மின்னை ஒப்பா விட்டுடுதி கண்டாய், ஓமிக்கின் மெய்யே. உன்னோடு ஓமிப்பாக சொல்லக்கூடியதற்கு, ஒப்புமை சொல்லக்கூடியதற்கு, இதே மாதிரி ஒரு பொருள் நான் வச்சுருக்கேம்மா, இதே தான் இல்லை, இந்த கம்பெனி தான், இதே கலர் தான், நான் இப்படியே தான் வச்சுருக்கிறேன், இதோடு இதை ஒப்பிட்டு சொல்லிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்பைரல் பாயிண்ட் இருக்குன்னு அதை எடுத்துக்கலாம், இதோடு இதை இன்னொன்று ஒப்பிட்டு சொல்லிக்கலாம். இந்த லைட்டு மாதிரி எங்கிட்ட ஒரு லைட் இருக்குன்னு ஒப்பிட்டு சொல்லிக்கலாம். ஓமைக்கின் உனக்கு ஓமை சொல்லணும்னா நீ தான், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் நீ. அதனால் ஓமைக்கின் ஒளிவண்ணமானவன் நீ, மின்னை ஒப்பாய். உன்னோடு ஓமிச்சு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. மெய்யே உன்னை ஒப்பாய், உனக்கு நீ தான் ஒப்பார், வேற யாரு கூட நான் உன்னை ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால ஊமைப்படுத்தி சொல்வதற்கு உனக்கு ஓமை நீ தான். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்ல மனக்கவலை மாற்றலது. எப்பேற்பட்ட மனக்கவலை இருந்தாலும் தனக்கு ஓமை இல்லாதவன் தாழ் அனுபவத்தை நாம் பெற்றோமானால், இந்த மாதிரி நோயினால் எனக்கு மட்டும்தான் இந்த நோய் வந்துச்சா, எனக்கு மட்டும்தான் இந்த பொருளாதார சிக்கல் வந்துச்சா, எனக்கு மட்டும்தான் இந்த கர்மவினை கட்டு வந்துச்சா, எல்லாருக்கும் ஒவ்வொன்று வந்திருக்கு. திருமகரிஷிக்கே மகளாக பிறந்தனாலும் இவ்வளோ துன்பம் வந்திருக்கு. ஆனால் அவங்க யாருமே தளரலை. நம்ம சுலபமாக தளர்ந்துருவோம். அதுக்கு நம்மளுடைய ஆன்மீகத்தை பணைய வச்சிரும். எங்கே போய் கோயில் போய் கும்பிட்டா என்ன, எங்கே குளத்துக்கு போன என்ன, நம்மளை பிடிச்ச பீட விடவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம போன என்ன போகாட்டி என்ன, நம்மளை விட சாமி கும்பிடாதவங்க ரொம்ப மேன்மையாக இருக்கிறாங்க. நமது வினைப்பதிவு இந்த பிறவியில் கழிக்கப்படுகின்றது. அதனால் நம்ம சாமி கும்பிட்டாலும் கும்பிடாட்டியும் ஏதோ ஒரு நன்மை நம்மகிட்ட இருந்திருக்கு. அதனால் நமக்கு அந்த அத்தனை பதிவுகளையும் இறைவன் வேரோடு மண்ணும் இல்லாமல் களைகின்றான். அதுதான் கருணை. இறைவன் செய்கின்ற கருணை நமக்கு, அதை நமக்கு புரிய தெரியல. அதனால பூமிக்கின் மெய்யே உன்னை ஒப்பாய், மண்ணும் உத்தரகோசம் மங்கைக்கரசே, அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் அரும்பொருளை. எனக்கு நீ தந்தையாக இருக்கிறாய், அத்தன் அன்னை ஒப்பாய் தாயாக இருக்கிறான், அத்தன் ஒப்பாய் தந்தையாக இருக்கிறான், என் அரும்பொருளே. எனக்கு கிடைத்தற்கரிய பெரும் அனுபவப் பொருளாக, அதாவது கருடக்கொடியோன் காணமாட்டா கடல் சேவடி என்னும் பொருளை தந்து, இதுதான் அரும்பொருள். ஒரு ஜீவனுக்கு அருமையான பொருள் எதுனா சேவடி அனுபவங்கக்கூடிய பொருள் தான் அருமையான அனுபவம். அதனால கருடக்கொடியோன் காணமாட்டா கடல் சேவடி என்னும் பொருளை தந்தான். அந்த பொருள் தான் என் அரும்பொருள். அந்த பொருளை தந்து, அந்த அனுபவத்தை தந்து அவன் என்னை ஆட்கொண்டவன். அப்படிங்கிறதுனால அவனே பொருள், என் அரும்பொருளே. அந்த பொருளாக அவன் எனக்கு அனுபவமாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாருங்க, என்னை அப்பா அஞ்சேல் என்பவர் இன்றி நின்று எய்த்து அலைந்தேன், மின்னை ஒப்பாய் விட்டிடுதி கண்டாய், பூமிக்கின் மெய்யே உன்னை ஒப்பாய், மண்ணு முத்திரகோசம் மங்கைக்கரசே, அன்னை ஒப்பாய் எனக்கு அத்தன் ஒப்பாய் என் பெரும் பொருளே. நீ தான் எனக்கு அருமையானவன், நீ தான் எனக்கு பெரும்பொருளாக உள்ளவன் அப்படின்னு சொல்றார்.